மேஷராசி தானே நீ? உட்காரு. சொல்லு. நீ ஏன் இவ்வளவு தத்தியா இருக்க? ஏன் உனக்கு துரோகம் பண்றவங்களுக்கே நீ திருப்பி போய் ஹெல்ப் பண்ற? போய் சொல்ல மாட்டேங்கிற, கடன் வாங்க மாட்டேங்கிற, சுயமரியாதையோட தான் வாழுவன் அடம் பிடிக்கிற. உன் வாயை திறந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லாதானே உனக்கு அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க தான், பட் அட்லீஸ்ட் சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் பேசி பழகு. இப்படி இன்ட்ரோவர்ட்டாவே இருக்காத. ஆ, அம்மா, இது கூடவா நான் உனக்கு சொல்லி தரானோ? வாயை திறந்து பேசு. சிரிக்கும் போது மட்டும் அழகா சிரிக்கிறல்ல, பேசுறதுக்கு என்ன உனக்கு? உன்னைய நானே வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கணுமா? டெய்லி நைட் ஆச்சுன்னா ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. அட்லீஸ்ட் வெளில வந்து உன் கஷ்டத்தை யாருக்கிட்டயாவது சொல்லி அழலாம்ல, என்கிட்டயாச்சும் சொல்லி அழலாம்ல. இப்படி இன்ட்ரோவர்ட்டா இருந்து நீ என்ன சாதிக்க போற சொல்லு பாக்கலாம். உனக்கு 7:30 நடந்துட்டு இருக்கு, அதாவது உனக்கு தெரியுமா? சரி, நீ பிறந்ததும் 7:30 தான், வாழ்ந்ததும் 7:30 தான், வளர்றதும் 7:30 தான், நான் ஒத்துக்கிறேன். பட் 7:30 ஸ்டார்ட் ஆகும் போதே இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கியே, போக போக உன் நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. நீ என்ன பண்ற? உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, இந்த வாழ்க்கைய வாழ முடியலன்னு நினைச்சினா வேற சாய்ஸே இல்லை, நீ வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா குடும்பத்துல மூத்த பையன் நீ கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும். எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருந்துதான் ஆகணும். சரியா?